अरे भाई एक प्लेट पानी पूरी कोडो। ठीक है भैया। இந்த भैया அண்ணே ஒரு மசாலா பூரி இந்தாங்க சார். ஐயோ வயிற்றுக்குள்ள என்ன கடமணு பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்குது. ஓ இதோ பசியா? அது சரி, சாயங்காலம் ஆனாலே ஏதாவது திங்கிற போல கிடக்கு. கையில் 10 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சு என்ன திங்கிறது? ஒரு போண்டா பஜ்ஜி கடை இருந்தாலும் 10 ரூபாய்க்கு 3ன்னு வாங்கி திங்கலாம். ஆனால் இந்த ஊரில் ஒரு போண்டா பஜ்ஜி கடையே இல்லையே. பேசாம நாமளே இந்த போண்டா பஜ்ஜி கடை போட்டுருவோமா? சரி, இதை பற்றி அப்புறம் யோசிப்போம். முதல்ல நம்ம வவுத்து பசியை எப்படியாச்சும் அடக்குவோம். என்ன ஒரே கூட்டமா இருக்காங்க, என்னன்னு போய் பாப்போம். அட பானிபூரி கடை, அது இவ்வளவு கூட்டமா இருக்கோ? எவ்வளோச்சு பையா? ನಿಮ್ದೇ ஒரு ಪ್ಲೇಟ್ 10 ರೂಪಾಯಿ சார். ನಿಮ್ದು 20 ರೂಪಾಯಿ. அடேங்க அப்பா, சாயங்காலம் ஆனா போதுமே வயசு பசங்கள்ல இருந்து வயசான கிழவங்க வரைக்கும் இந்த பானிபூரி கடையில தான் கூட்டமா கடை காணும். அப்படி இதுல என்னத்தான் இருக்கு? எப்படியும் கொள்ள லாபம் சம்பாதிப்பா போலியே. இந்த வடக்கன்ஸ்னால தான் தமிழ்நாட்டுல போண்டா பஜ்ஜி கடையே கம்மியா போச்சு. பூரா பயலுக இப்ப பானிபூரி மசாலா பூரின்ட்டு பேலுபூரி இதை திங்க ஆரம்பிச்சிட்டாடுங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப எனக்கா என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. அதுக்கு என்ன வருமோ அது குடியா. 10 ரூபாய்க்கு பானிபூரி இருக்கும், அது தருவா ஒரு பிளேட்டு. குடியா குடியா, எதையாவது குடியா. அது சாப்பிட்டது வயிறு பசி அடங்குதான்னு பாப்போம். இந்தாங்க மேடம். என்னையா இது அநியாயமா இருக்கு? 10 ரூபாய்க்கு 4 பூரி தான் தர. பின்ன நீங்க கொடுக்குற 10 ரூபாய்க்கு 40 பூரியை தர முடியும்? 4 பூரி தான் வரும். வேணும்னா எக்ஸ்ட்ரா துட்டு போட்டு வாங்கி சாப்பிடு. ஏன் பேச மாட்டேன்? எல்லாம் எங்க நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்லாம எங்களையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நாங்க அடங்கி வர போயிட்டு இருக்கோம். சரி அது சரி பாய், இந்த பானிபூரி கடையை போட்டிருக்கீங்களே, இதுல அப்படி என்ன பெருச்சா உங்களுக்கு லாபம் வந்துட போகுது? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதியம் வரும்? அது வியாபாரம் பொறுத்து வரும். ஒரு நாளைக்கு 2000, 3000, 1800 அந்த மாதிரி வரும். என்னது, ஒரு நாளைக்கு 2000 ரூபாவா? அடியாத்தே, கம்பெனில போய் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் கூலி தராங்க. இவங்க காலையில இருந்து நல்லா படுத்து உறங்கிட்டு சாயங்காலம் வந்து கடையை போட்டு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாடா பாவி கொடுமைகளா. 2000 ஒரு நாளைக்குன்னா ஒரு மாசத்துல 30 நாள், 30 × 2 அடி ஆத்தி மாசம் 60000 ரூபாய் சம்பாதிக்கிறானா? 20000 ரூபாய் இதுல போட்டாலும் 40000 ரூபாய் லாபம் வருது. உடம்புல வேற வராம உழைக்காம 40000 ரூபாய் சம்பாதிக்கிறானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க காலையில கம்பெனிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் தான் ஊடி திரும்பி வராங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் மாசம் 10,000 சம்பளத்துக்கு மேல தாண்ட மாட்டேங்குது. ஆனா இந்த வடக்கன்ஸுக்கும் பானிபூரி கடை போட்டே 40000 ரூபாய் சம்பாதிக்கிறானுங்களே. இது வேலைக்காவது. பேசாம இந்த ஆளுகிட்ட எப்படியாவது நைஸா பேச்சு வார்த்தை கொடுத்து இந்த தொழிலை நாமளே கத்துக்கிட்டு சாயங்கால நேரத்துல ஒரு கடையை போட்டு உக்காந்துட வேண்டியது. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, ஆபீஸுக்கு போறவங்க வரவங்கன்னு எல்லாரும் பானிபூரி திங்கிறாங்க. சாயங்காலம் ஆனா போதும் இவங்க கடையில தான் போட்டோம் ஈ மாதிரி மொய்க்குதுப்பா. எப்படியாச்சும் இந்த பானிபூரி கடையை நம்மளும் போட்டு மாசம் 40,000, 60,000 சம்பளம் பார்க்க வேண்டியதே. பையா என்னம்மா? என்ன பையா இங்க கடை போட்டுட்டு இருக்கீங்க? ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு மெயின் ரோடு மாதிரி போட்டு ஸ்கூலு காலேஜ்னு பக்கத்துல போட்டப்ப நல்ல கூட்டம் வரும்ல. அரேம்மா, நமக்கே புத்திசாலித்தனம் அதிகம். ஸ்கூலு காலேஜ் ரோடுன்னு போட்டேன்னு வைக்கி போலீஸு தொல்லை தாங்க முடியாது. மாமூலும் ஜாஸ்தி கேக்குது போலீஸு. அதுக்கே நம்ம வீட்டு முன்னாடி நாம கடை போட்டுக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? இந்த இடத்துல கடை போட்டதுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல அத்தனை ஐட்டமும் காலி ஏற்படும். பாத்துக்க, அம்புட்டு கூட்டம் வரும். நாம ஒத்த ஆளா இதையே சமாளிக்க முடியல. இதுல பள்ளிக்கூட பக்கத்துலயே கடையை போட்டுச்சு அம்புட்டுதே. நானுதான் ஒத்த ஆளா கஷ்டப்படணும். அடியாத்தி 1/2 மணி நேரத்துல அத்தனையும் காலி வருமா? அப்போ 1 மணி நேரத்துக்கு நீங்க 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. நம்மளும் கையில எக்கச்சக்க தொழில் வச்சிருக்கா. அதனால யாருக்கும் பயப்படாது, கஷ்டப்படாது. நம்ம வீட்டு முன்னாடி கடை போட்டதுனாலே நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம், மாமூலும் கொடுக்க வேண்டாம். ஆக மொத்தத்துல லாபமும் வரும்ல. அதே நம்ம வீட்டு முன்னாடி கடை போட்டிருக்கும். ஒரே பையா நல்லா புத்திசாலித்தனமா தான் பேசுதே. இந்த மண்டையில அதுக்குதான் மூளைய பூராத்தையும் மூட்டையா கட்டி வச்சிருக்கியோ? வைத்த கலிக்கு கொக்குசு வந்ததுன்னு வைக்கி நம்மளும் கஷ்டப்பட வேண்டாம். பின்னாடி பாரு நம்ம வீடு இருக்கு. காத்தார கலக்கலைன்னு போயிட்டு வந்துடலாம். 5 நிமிஷங்க, எந்த தொல்லையும் இல்லை. அதுக்கேதான் பிளான் பண்ணி நம்மளும் நம்ம வீட்டு முன்னாடியே கடை வச்சு ஆறு அமர நின்னுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சேர்ச்சி பண்ணிக்கிட்டு கிடக்கலாம். சரிப்பா சரிப்பா. ஆமா, இந்த பானிபூரி பேல்பூரி இதெல்லாம் எப்படி செய்றீங்க? கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். இங்க பாருமா, இந்த ஊர்ல எத்தனையோ பானிபூரி கடை இருக்குது. ஆனா எல்லாரும் நம்ம கடையில விரும்பி விரும்பி சாப்பிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஸ்பெஷலா செய்யற அந்த பானிதான் அவ்வளவு ருசியா இருக்கும். பாத்திக்க, அது இந்த வடக்கன்ஸோட சீக்ரெட் ஃபார்முலா வச்சு பானியை நாங்க தயாரிக்கிறோம்.
அதை யாருக்கும் சொல்ல மாட்டோம். அட பாவி, பாடையில போறவனு எப்படியாச்சும் கொஞ்சம் கத்துக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானே. எங்கள மாதிரி வழக்கறிஞர்களுக்கு இதுதான் கொலை தையல். இந்த தொழிலுக்கு நாங்க துரோகம் செய்ய மாட்டோம். ஆகையால இத பத்தி யாருக்கிட்டும் எந்த சீக்கிரட்டும் நாங்க ஷேர் பண்ணிக்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பள்ளிக்கூட பிள்ளைங்க எல்லாம் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீ சீக்கிரம் சாப்பிட்டு அந்த 10 ரூபாய் துட்டை குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பு. ரொம்ப ஐயா பறக்குற, இரு சாப்பிட வேண்டாமா? 10 ரூபாய் பூரிய 10 மணி நேரமா கையில வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி சாப்பிடுவ? சட்டுன்னு சாப்பிட்டுட்டு 10 ரூபாய் குடிச்சிட்டு போமா. ஏயா பேச மாட்டேன்? 10 ரூபாய் உனக்கு அவ்வளவு கிழக்காரமா போயிடுச்சுல. மாசம் 40,000-60,000 சம்பாதிக்கிற, உனக்கெல்லாம் இந்த 10 ரூபாய் ஏமாத்திரம். अरे भैया एक मसाला पूरी சாப்பிட்டு கொடு, 3 மசாலா பூரி பார்சல் கட்டு. சரி சார், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கட்டி தரேன். அப்படிங்க அப்பா, இந்த குள்ள மண்டை சொன்ன மாதிரி கூட்டம் களை கட்டுது. எப்படியும் இன்னும் அரை மணி நேரத்துல அத்தனையும் காலி ஆயிடும் போலயே. இந்த ஆள்கிட்ட கத்துக்கிட்டு எப்படியாவது சொந்தமா ஒரு கடை பண்ணலான்னு பார்த்தா அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். வேற வழியே இல்லை. சின்ன பொண்ணு, உன் வேலையை காட்டு கண்ணு. எப்படியாச்சும் இவன் கண்ணுல மண்ணை தூணிட்டு இந்த கடையை நாம நவுத்திட்டு போயிட வேண்டியது. எனக்கா ஐயா கத்து தர மாட்டேன்னு சொன்ன? இரு இந்த கடையை நான் கொண்டு போய் இதுல இருக்கிற அத்தனை ஐட்டத்தையும் கல்லேக்கா மல்லேக்கா கூவாம வித்து காலி பண்ணி காசை எடுத்துக்கிட்டு உனக்கு வெறும் கடையை கொண்டாந்து விட்டுட்டு போறேன். இரு, அப்பதான் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள தமிழ்ல ஏமாத்துறீங்களே, உங்களை மாதிரி இந்திக்கார பயலுக்கு இதுதான் என் தண்டனை. சார் பார்சல் ரெடி. எவ்வளவு ஆச்சு பையா? 3 பார்சல் மசாலா பூரி 25 நீங்க சாப்பிட்டது ஒரு 20, மொத்தம் 95 ரூபாய் சார். என்னப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, கட்டுக்கட்டா பணத்தை வாங்கி கல்லால போட்டு குவிக்கிறானே இந்த குள்ள மண்டைய. இது பாக்கையில என் கண்ணே அவிஞ்சு போயிடும் போலயே. அரே என்னம்மா நீ இன்னமும் இந்த 4 பூரிய கையில வச்சுக்கிட்டு கண்ணா உருட்டிக்கிட்டு பாத்துட்டு இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்த காலி பண்ணுவோம். இந்தாயா, அதை பத்தி நீ பேசக்கூடாது பாத்துக்க. நான் என்ன, நீ குடுக்குற ஓச்சி புரிய குடிச்சிட்டு போல நான் வந்தேன். நானும் 10 ரூபாய் காசு கொடுத்து சாப்பிடதே வந்தேன். 10 நிமிஷத்துல சாப்பிடுவேன், இல்லாட்டி 10 மணி நேரம் கூட வச்சு சாப்பிடுவேன். இது என்னோட விருப்பம். நீ என்னையா பாக்குற? நான் எப்ப பொறுமையா சாப்பிட்டு முடிக்கிறனோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 ரூபாய் காசு கொடுத்துட்டு தான் போவேன். சரியா? பயப்படாதே. நீ வர்ற கஸ்டமரா பாரு, என்ன பாக்காத. அரே பாய், நம்மள நேரம் இப்படி ஒரு பொம்பளை வந்து படாது பாடு படுத்ததே. சரி இந்தம்மா, நம்ம ஒய்ஃபு நம்மள கூப்பிடுது. நான் என்னன்னு பாத்துட்டு 5 நிமிஷத்துல வாரா. நீ கொஞ்சம் அப்படியே கடையை பாத்துக்கியா? கடையை பாத்துக்கிறோமா? நீங்க கவலைப்படாதீங்க. 5 நிமிஷம் இல்ல, 5 மணி நேரம் ஆனாலும் நான் இருந்து பொறுமையா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு பொறுமையா என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. டீக்கே நான் உள்ள இருக்கான். கஸ்டமர் வந்தானா 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, சரியா? இல்லாட்டி எனக்கு ஒரு குரல் கூட நான் ஓடி ஆந்துடுறேன். நீ எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாது, சரியாமா? அவங்களும் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. டீக்கே அரே பையா, போயிட்டு நீ பொழுது போயிட்டு பிறகு கூட வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கடவுளா பார்த்துதான் கண்ணை திறந்துருக்காரு. இப்பதான் நான் புலம்பிட்டு கடந்தேன், கடவுள் ஒரு வழி காட்டலையேன்னு. நல்ல வேலை இந்த கடையை என் கண்ணுல காட்டி இருக்காரு. இந்த பையன் வர்றதுக்குள்ள இந்த கடையை நம்ம அல்லேக்க தள்ளிட்டு போயிட வேண்டியதேன். அடா என்ன ஐட்டங்களோ பானிபூரி கடையினிலே. துறந்து பார்த்தால் தண்ணி இருக்கும், மறுபக்கம் பூரி இருக்கும். அத்தனையும் வித்து புட்டு காசை நானும் அள்ளிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி புட்டு உலகத்தை சுத்தி பார்க்க போறேன். அரே பையா, உனக்கு பாபாய். இந்த கடையை நான் எடுத்துட்டு போறேன். இங்க இருந்த நம்ம கடையை காணோம், அந்த பொண்ணையும் காணோம். கடவுளே, 5 நிமிஷம் கடையை பாத்துக்க சொன்னா இப்படி கடையவா ஆட்டைய போட்டு போயிருக்கேன். விடக்கூடாது. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரான். போலீஸ்ல ஒப்படைச்சு தண்டனை வாங்கி தரான்.